வணக்கங்க. என்னோட நேம் ஸ்ரீநாத். இப்போ என்னோட ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐடில கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன். ஸோ, அதனால வந்து அக்ரிகல்ச்சர்லாம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ரெகுலர் பேசிஸ்ல வந்து அக்ரிகல்ச்சர் பார்க்க முடியாது. அப்ப என்னென்ன டிஃபிகல்டீஸ் இருந்துச்சுன்னா, தண்ணி பாய்ச்சறது இது மாரிலாம் வந்து லேபர் ஷார்டேஜ் இஷ்யூ இருக்கு. லேபர் அசைன் பண்ணாலுமே அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கு. தண்ணி பாய்ச்சுனாங்களா இல்லையான்னு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாரி. ஸோ, அதனால நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு போகும்போது, ஒரு ஆட்டோமேஷன் போலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல இருந்தோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே ரிசல்ட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுங்கிறதே எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் வந்து ஈவன் மேனுவலா கூட ஆன் பண்றது கிடையாது. மொபைல் அப்ளிகேஷன்லேயே கம்ப்ளீட் கண்ட்ரோல் எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. கம்ப்ளீட்டா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாரி இருக்கு. நான் பாட்டுக்கு ஜஸ்ட் ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு என்னோட அங்கே ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் எடுத்து ஜஸ்ட் லாக்ஸ் செக் பண்ணனா போதும். என்னென்ன நடந்திருக்கு, நம்ம ஷெட்யூல் பண்ணதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கா இல்லையா, வாட்டரிங் நடந்துருச்சா இல்லையா, பிளான்ஸ்க்குலாம் போயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணுவேன். வால்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ரன் ஆயிருக்கா, நான் ஷெட்யூல் பண்ண டைமுக்கு. அந்த லாக்ஸை வச்சு ஓகே எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வீக்கெண்ட்ஸில் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மை விசிட் பண்ணிட்டு இப்போ வந்து அக்ரிகல்ச்சருங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு இந்த ஆட்டோமேஷனுங்கிறனால.